வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பண்டிகையை கொண்டாடுங்கடே. யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. மழை வேற நல்லா பெய்யுது. ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவி பற்றி தான் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அது டிவி டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் நம்ம திரும்ப வந்து தூசி தட்டி எழுப்பி பார்க்க போறோம். ஏன்னா இந்த தீபாவளி டீல் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஓயலை. ஸோ அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அமேசான்லேயும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தனியாக லிஸ்ட் மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா ஃப்ளாஷ் சேலுக்குலாம் முன்னே ஒரு கவுண்ட் டவுன் வந்துருமா, அந்த மாதிரி எதுக்கு வருதுன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோக்கு வருது. அதாவது இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருந்தது. ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தா 16,999 இந்த மாதிரிலாம் போட்டு ஏதோ ஸ்டார்லாம் போட்டு வச்சிருந்தாங்க எங்கே வெளியில் இருக்க பேனரில். பட் உள்ளே போய் செக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா 14,999. அண்ட் இன்னும் கூட நம்ம பேங்க் ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது 14,249 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ யாராவது இந்த 15,000க்குள்ள இப்போ மேக்ஸிமம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து டிவைஸ் பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் கேமராவும் இருக்கிற மாதிரி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கேமராவில் கண்டிப்பாக வந்து சிஎம்எஃப் பர்ஃபார்ம் பண்ணுறதை விட சில இடங்கள்லாம் வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி ஃபோட்டோலேயே ஹெச்டிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாம்சங் ஸ்கோர் பண்ணும். ஆனால் நம்ம ஓவரால் ரிலேபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுனா சிஎம்எஃப். ஸோ அதனால தான் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ பற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன மென்ஷன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஆட் ஓடிட்டு இருந்தது. அந்த ஆடில் மனசாட்சி இல்லாத செயல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ஆடை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். K30Nexக்கு 14X ரியல்மியில் கூட நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். அந்த மூத்திர பையெல்லாம் வச்சுக்கிட்டு கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு. ஸோ விக்கியோட சேர்ந்து வீடியோ ஃபோன் நல்லா போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த K30Nex வந்து இந்த ஆஸ்பெக்டில் இந்த மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் டியூரபிலிட்டிலாம் வந்து நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அது வந்து உண்மை தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறது நல்லது தான். ஆனால் இவங்க ஆடில் ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ எப்பயுமே ஆட் பர்பஸ்க்காக இவங்க காட்டுறதெல்லாம் ரொம்பவே ஓவராகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இதை கொஞ்சம் அப்படியே நாஸ்டாலஜிக்காக கொண்டு போவோம். ஸோ டிவி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உலக செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது யாருன்னா டிவி தான். இப்போ மானிட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பிசி யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், என்னன்னாலும் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. PS, Xbox எதனாலும் சொல்லலாம். பட் அன்னைக்கு வந்து நம்ம எல்லார் வீட்லையுமே 1990ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை ஏர்லி 2000லேயே இருக்கட்டும், அப்போலாம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது டிவி தான். ஏதாவது ஒரு டிவி வாங்கியிருப்போம். அது என்ன பிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு எமோஷன் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து ஒரு குட்டி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அது வந்து ஓனிடா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டிவி என்ன வாங்கியிருந்தீங்க, அது எந்த பிராண்டில் வாங்கியிருந்தீங்க, அது எத்தனை வருஷம் வளச்சுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அந்த CRT டிவிலலாம் பெரிய அளவில் பிரச்சனைலாம் நான் பார்த்தது இல்லைங்க. அது எப்போ ஆன் பண்ணி விட்டாலும் ஓடும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆண்டனாவில் நம்ம டிடி ரிலேட்டட் சேனல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கேபிள் கனெக்ஷன் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆனது எங்கள் வீட்டில் 21 இன்ச் அக்காய் கலர் டிவி. அதுவும் CRT தான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படிங்கிறது குரோம்பெட்லேயே இருந்தது. ஸோ அப்படி அந்த அக்காய் 21 இன்ச்சை மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுனா அப்புறம் 5 வருஷம் தான் ஒர்க் ஆச்சான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அது நம்ம ஃபேமிலியிலேயே தாத்தா பாட்டி, ஸோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்றதை சொல்கிறேன். டைமர் அப்படின்னு ஒன்று இருந்ததுங்க. முன்ன டிவியில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க டைமர்? எப்படின்னா நம்ம ரிமோட்டில் டைமர் செட் பண்ணிடலாம். 60 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், அதாவது 2 ஹவர்ஸ் இப்படிலாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் கவுண்ட் டவுன் பேக்ரவுண்டில் ஓடும், டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமர்லாம் அதில் இருந்தது அந்த அக்காய் டிவியில். அந்த டைமர் ரிலேட்டடான ஒரு சில பக் மட்டும், அந்த பிரச்சனை மட்டும் வந்துச்சு. கரெக்டாக டிவி வந்து என்ன ஆகும்னா, என்ன தான் பிரச்சனை இல்லைனாலும் ரிமோட்டில் நான் ட்ரிகரே பண்ணலனாலும் 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை வந்து அப்போ நான் யூஸ் பண்ணது அக்காய் டிவியில் இருந்தது. அடுத்து நாங்கள் என்னென்னா, அக்காய் டிவியில் நல்லா இருக்கே அப்படிங்கிறனால அக்காயிலே 29 இன்ச்சு அதுவும் CRT தான். ஸோ அந்த 29 இன்ச்சு CRT கலர்லாம் வாங்கும்போது ஐயோ பயங்கரமாக இருந்தது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டிலே இருக்கிறதுலையே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கேட்ஜெட்டு, இல்லாட்டி வந்து காஸ்ட்லியான என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் ஒரு பொருள்னா அது அதுதான். இதில் தான் நம்ம வந்து அந்த பழைய மேரியோ, கான்ட்ரா அந்த கேம் ஆடுறது. ஸோ டிவியை சுற்றி தான் பொழுதுபோக்கு ரொம்ப உச்சத்தில் இருந்தது. பாஷா படம் போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அதெல்லாம் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களோட வந்து அந்த படம்லாம் வரும்போது, படம் என்னமோ 3 மணி நேரம்னா அதுக்கு ஆடு மட்டுமே ஒரு 2 மணி நேரம் ஓடுற அளவுக்குலாம் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை கூட நம்ம சலிக்காமல் பார்த்துட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் அண்டு மேட்ச்சு இவ்வளவு. எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, இப்போ எங்கள் வீடு இருக்கிற அந்த லைனுக்கும் முன்னெல்லாம் வந்து எப்படின்னா கரண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பக்கத்து தெருவுக்கு வேறு லைன் போகும், நம்ம தெருவுக்கு வேறு லைன் போகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது இஷ்யூனா அந்த லைனில் உள்ள எல்லாருக்கும் கரண்ட் போய்டும், நம்ம லைனில் கரண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு படம் போட்டுருந்தாங்க. படத்தோட பேர் எக்ஸாக்டான ஞாபகம் வரல, என்ன படம்னு ஞாபகம் இல்லை. அது இந்த ரோட்டில் கரண்ட் இருந்தது. அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நிறைய பேர் வீடு இருப்பாங்கல்ல, அட்ஜசன்ட்ல எல்லா நெய்பர்ஸ்லாம். ஸோ அப்போ என்னாச்சு, எல்லா வீட்லேயும் வந்து எங்கள் வீட்டில் மட்டுமே அப்போ எவ்வளோ பேர் இருந்தோம்னா 30லேருந்து 40 பேருக்கு மேலே எங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறோம்.
அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நிலைமை இல்லை. ஆனால் அந்த படம் மட்டும் நான் என்ன படம்னு மறந்துட்டேன். ஆனால் அவ்வளோ பேர் ஒன்றா இங்கே வந்து உட்காந்து அந்த படத்தை பார்த்தாங்க. ஏன்னா படம் முடியறதுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. எல்லாருக்கும் சஸ்பென்ஸ், ஐயோ கடைசியில் என்னதான் ஆகும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிரேசிங்க. ஸோ அப்போ டிவியை சுற்றி உலகமே அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் தான். ஸோ அது மாறின ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, அது மேலே இருந்த ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் மேலே வந்துருச்சு. ஃபோன் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஃபோனை நோக்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டி கதை அதுக்கு தான் நான் சொன்னேன். பர்சனலாக ரொம்ப கனெக்டடாக யூஸ் பண்ணது அப்படின்னும் போது, அப்போது விவரமே தெரியாத வயசில் ஓனிடா, விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அக்காய், அதுக்கப்புறமா திரும்ப அக்காய், அதுலேருந்து திரும்ப சாம்சங்லேருந்து கொஞ்சம் ஸ்மார்ட் டிவின்னும் போது ஸ்மார்ட் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து அங்கேருந்து வந்து இப்போ கொடாக்கில் லேண்ட் ஆயிருக்கு. கொடாக் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ அது வந்து பேசிக்காக நார்மலாக தான் இருக்குது. அப்படி இப்படி ஓடுது. அதுலேயும் சில அந்த ஸ்லோனஸ்லாம் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். பட் இது வரைக்கும் பிரச்சனை, பேனல் லெவல்லையும் பிரச்சனை வரல, எதுவும் வரல. ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி. அந்த டைமில் நாங்கள் 20,000 அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் அந்த கொடாக்கு. ஸோ இதுக்கு தாண்டி நான் ஃபோனர்னாலே நிறைய டிவிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன இது இவர்கிட்ட டீலை பற்றி பேச சொன்னால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, நிறுத்த மாட்டார் போலி இன்னைக்கு. கரெக்ட் தான், அது என்ன பண்ணுறது, சாரிப்பா கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன், அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னென்ன டிவிஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. டிவி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரியான ஒரு சில டிவிஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ லூமியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நண்பர் அழகாக வந்து லூமியோ டிவிக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அது எப்படி இதுக்கு அப்புறம் வரும், சரியா இந்த வீடியோக்கு அப்புறம் அது வரும். லூமியோ டிவி வாங்கியிருக்கேன், இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு டிவியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை பற்றியான விமர்சனங்களையும் நீங்கள் கொடுக்க முடியும். மேபி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட கொடுக்கலாம் எங்களுக்கு. ஃபோட்டோனா எப்படி சொல்கிறேன்னா, இந்த டிவி இப்படி தான் ப்ரோ வச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி அதில் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கூட எந்த பிராண்ட் டிவி இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கூட ஷேர் பண்ணிக்க முடியும். கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி மெயிலில் ஷேர் பண்ணலாம், எங்கனாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா டிவியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, ஃபோன் அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வசதியில் மாற்றிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு செட்டப் வைக்கிறது ரொம்ப அந்தளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஃபெஸ்டிவ் தமாக்கா டீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் கீழே அழகாக போட்டாங்க பாருங்களேன். அதாவது ஸ்வைப் ஆகி போயிட்டே இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்குது, கூப்பன்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்சு பொதுவாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரெடியூஸ்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி உருப்படியாக அந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கார்டில் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். டாப் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசிஎலுக்கும் நல்ல ஒரு இமேஜ் இருந்தது. ஒரு இப்பயும் நல்ல இமேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. மேபி நீங்கள் யாராவது டிசிஎல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிசிஎல்லில் 75 இன்ச்சு QLED உங்களுக்கு வந்து 53,740 கிடைக்குது. இடையில ஏதோ ஒரு பிராண்டு ப்ரோ 40,000 சம்திங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க 40s 75 இன்ச். ஒரு டைமில் வந்து 75 இன்ச்சுக்கு ப்ரெஸ் ரிலீஸு இல்லாட்டி 75 இன்ச்சு ஒருத்தங்க டிவி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த லேக்ஸில் தான் இருக்கும் ப்ரைஸு. இப்போலாம் அசால்ட் ஆகிடுச்சு. அது எப்பயுமே நடக்கிறது தானே. டெக்னாலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டே வரும்போது அதில் காஸ்ட் இன்வால்வ் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகிடும். ஸோ இது வந்து எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ நத்திங் அப்நார்மல், இது எல்லாமே நார்மல் தான், இப்படி தான் அடாப்ட் ஆகும். சரி, அடுத்து என்னென்னா சாம்சங்கில் 75 இன்ச்சு கிறிஸ்டல் சீரிஸ் 4K டிவி. ஸோ இதுவும் 4K தான், அதுவும் 4K தான். இந்த கிறிஸ்டல் சீரிஸில் வந்து 75 இன்ச்சு 4K வந்து 68,740. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின்ங்க, சாம்சங் வாங்குவீங்களா டிசிஎல் வாங்குவீங்களா? சரி, இப்போ உங்கள்கிட்ட காசு வந்து 70,000 75,000 இருக்குன்னே வைப்போம், அப்போ நீங்கள் எதை வாங்குவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது பல குணங்களில் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் மாறும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, நான் டிவியே பெருசாக பார்க்குற ஒரு நிலைமையிலேயே இல்லைங்க, அதனால் அது மட்டும் இல்லாமல் 75 இன்ச்சு டிவி வைக்கிற மாதிரி ஒரு இடம் இல்லைங்க. சரி, எல்லாமே இருக்கிற மாதிரி நினைப்போம். டெய்லி நான் டிவி பார்க்குறேனே வைப்போம். அப்போ என்ன பண்ணலாம், சரி டிவியில் படம் அதிகமாக பார்ப்போம்னு யோசிச்சா இந்த 75 இன்ச்சு டிவின்னு சொன்னாலும் கூட இவன் தின்னா பண்ணுறான் அது இதுன்னு சொல்லிவிட்டு உள்ள ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் வச்சிருப்பாங்க. அப்போது 75,000 என் கையில் இருக்குது அப்படின்னா நான் 68,000 இல்லாட்டி 70,000 கொடுத்து நான் சாம்சங் டிவி வாங்கிட்டேன்னா அதில் ஸ்பீக்கர் வந்து அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லைனா அதாவது சவுண்டுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹோம் தேட்டர் மாதிரியான ஒரு செட்டப் இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு 55,000 வைப்போம், எதுனா டிசிஎல் 55,000 வைப்போம். அப்போ என் கையில் மிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20,000 இருக்குது. 20,000க்கு ஏதோ ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் வாங்கலாமே, வாங்கி இந்த டிவியோட அதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது தோணும். ஆனால் இந்த இடத்துல தான் அடுத்த ஒரு பயம் வரும். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ சாம்சங்கா இல்லை டிசிஎல் பேனல் லைஃப் எதில் பெட்டராக இருக்கும், இல்லாட்டி ஆஃப்டர் சேல் எதில் பெட்டராக இருக்கும் பாயிண்டில். ஸோ அதையும் திடீர்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபால்கான், அதில் வந்து 65 இன்ச்சு 4K டிவி 30,000 ரூபாய். ஐயா இது என்ன ஐயா அப்படி தான் இருக்குது. ஸோ அதே 65 இன்ச்சு வந்து QLED மோட்டோரோலாவில் 38,000. ஸோ அப்போ 65 இன்ச்சும் வந்து கிராஜுவலாக அப்படி இந்த அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில், ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 55 இன்ச் டிவிஸை தான் நம்ம வந்து 40K கிட்டலாம் பார்த்துட்டு இருப்போம். 55 எங்கே 30Kலேயே இருக்குங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. மேபி பேனல் குவாலிட்டி அது மாதிரியான விஷயங்கள்லாம் மாறலாம். அப்புறம் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆஸ்பெக்ட்லையும் மாறலாம். MEMC மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம்.
ஸோ அப்போ அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பேனல்ஸ்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் இருக்குது, பேனல் இருக்குது, வியூயிங் ஆங்கிள் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பிரைட்னஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி பின்னாடி எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் இருக்குது, கேமிங்காக யூஸ் பண்ண முடியுமா, மானிட்டர் மோட் இருக்கா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி டெக் லைஃப். இன்னும் இருக்கியா நீ? ரியல்மியில் 65 இன்ச் டிவி 4K உங்களுக்கு அல்ட்ரா HD டால்பி 30 வாட் ஆடியோவோட இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கும் கேட்கும் போல் 35,749 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. அதே சமயம் TCLல 55 இன்ச் மினி எல்இடியெல்லாம் இப்போ இவ்வளோதானா? ஒருவேளை நான் தான் அவுட் ஆகிட்டேனா? இல்லாட்டி மினி எல்இடி இப்படி தான் ப்ரோ கிடைக்குது, நீங்கள் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்படி பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? 33,440 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. பட் இப்போ எனக்கு ஒன்று என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போது குரோம்பேட்டு இல்லாட்டி சென்னைக்கு யார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க. அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா பார்த்தா கிண்டியில் இருக்கும். கிண்டிலேருந்து சென்னையில் எல்லா பக்கமும் போவாங்க. கிண்டிலேருந்தே அம்பத்தூரில் சர்வீஸ் பண்ண போவாங்க. கிண்டிலேருந்தே தாம்பரத்துக்கு சர்வீஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, அந்த கம்பெனி வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரியல்மி டெக் லைஃப் வாங்கியிருக்கேன். சும்மா சொல்கிறேன், ரியல்மிக்கு அப்படி இல்லை. ரியல்மிக்கு மேபி அவங்க கிட்ட வேறு யாராவது இருக்கலாம் சர்வீஸ்க்கு. ரியல்மிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்போது யாரோ ஒருத்தர் கிண்டிலேருந்து வராது. அவர்கிட்ட கேட்குறேன், சரி நான் இப்போ சப்போஸ் வந்து வேறு TCLல வாங்கியிருந்தேன்னா அப்படின்னா, அதுக்கும் நாங்கள் தாங்க இப்படி சொல்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேங்க. முன்னே அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நோக்கியா டிவிக்கு வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டால் அதே ஏஜென்சி தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தாங்க மோட்டோரோலாவுக்கும். ஸோ நோக்கியாவுக்கு எதுவும் அதே தான் மோட்டோரோலாவுக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ளிப்கார்ட் தான் வித்துட்டு இருந்தாங்க டிவிஸ். ஸோ அதுவும் நடந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வருது பாருங்கள். இப்போ சாம்சங்கில் 55 இன்ச்சு 4K டிவி அந்த கிறிஸ்டல் சீரீஸில் உங்களுக்கு 32,240 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு 55 இன்ச் அல்ட்ரா HD சோனியில் வந்து கூகுள் டிவி உங்களுக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு பாருங்கள். Bravia 2 ஸோ 48, அதாவது 50K. சோனி வந்து அந்த பழைய குவாலிட்டியை இன்னும் ரீட்டைன் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அந்த பேரை வச்சு ஓட்டுறாங்களா? பேரை வச்சு தான் அந்த ப்ரைஸுக்கெலாம் வித்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ, அவன்லாம் பழைய மாதிரி இல்லை ப்ரோ அப்படி சொல்கிறீங்களா, இல்லாட்டி சோனி இன்றைக்கும் மாஸ் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் சொல்லுங்கள். யாராவது சோனி வச்சுருந்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சோனி டிவி இருந்தது, அதான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. பட் எப்பயாவது வந்து அந்த ஆண்ட்ராய்டு எரர் வரும். பூட் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்இடி ஒரு மாதிரி ரெட்டாக பிளிங்க் ஆகும். அது நார்மலாக பூட் ஆகாமல் பிளிங்க் ஆகும், நமக்கு பக்குன்னு ஆகும். ஆனால் இன்னி வரைக்கும் வீட்டில் அந்த டிவி ஓடிட்டு தான் இருக்குது. அப்படி இப்படி ஓடுது. திடீர்னு ஏதாவது கோளாறு பண்ணோம், அப்புறம் அதை ஓடும். சோனி டிவி தான் அது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ போயிட்டு அதுக்கெலாம் வாரண்டி கூட கிளைம் பண்ண முடியாது. அது அத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ஓடிட்டுருக்கு. தாம்சன் பிபிஎல் தாம்சன் இதெல்லாம் வந்து நம்ம பேசுனது உண்டு. நம்ம பூமர் சீரிஸில் கூட பேசியிருப்போம். ஸோ அதில் வந்து QLED டிவி வந்து 35,000 ரூபாய்க்கு 65 இன்ச்சு கொடுக்குறாங்க. அதே சமயம் ஃபிலிப்ஸ்லலாம் சவுண்ட் சிஸ்டம்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஃபிலிப்ஸ்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. வேணாம், ஃபிலிப்ஸ் ஆகி போச்சு. 43 இன்ச்சு 4K டிவி வந்து உங்களுக்கு 20,249 ரூபா. ஸோ இன்ஃபினிக்ஸில் 43 இன்ச்சு QLED. இல்லை என்னல இது 4Kவா? 15,000 ரூபாய்க்கு 4Kவா? 15,000 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4K 43 இன்ச் டிவி தராங்க. மாசாக சொல்கிறாங்க. 4K வந்து ஃபுல் HD கூட இல்லை, 4K 43 இன்ச்சு உங்களுக்கு வந்து 15,749. ஓகே, அடுத்து சோனிலையும் 4K 43 இன்ச்சு பட் 33K. டபுள் த அமௌண்ட்டு இல்லை. எல்ஜி வந்து எப்படி ஆகிடுதுன்னா, ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் விசிட் பண்ணும்போது நம்ம ஜாவேத் ப்ரோ கூட சொல்லியிருப்பாங்க, நிறைய டிவிஸ் இருந்தது ப்ரோ, எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது எல்லோரும் சோனி தான் வாங்கணும் நடம் பிடிச்சாங்க. எல்ஜியில் அந்த மேஜிக் ரிமோட் எடுத்து இப்படி காமிச்சான் ப்ரோ, மொத்த ஃபேமிலியும் விழுந்துருச்சு ப்ரோ, வாங்கினா எல்ஜி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்ஜி வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் எல்ஜி இன்னைய வரைக்கும் அந்த வெப்ஓஎஸை வச்சுக்கிட்டு அவனும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மேஜிக் ரிமோட் வச்சு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து ஐஃபால்கானில் 4K. இது வந்து எப்படி இருக்கு பாருங்களேன், இன்ஃபினிக்ஸ்லேயும் ஐஃபால்கனும் அதே கடை தான், பேர் தான் வேறு, அப்படி இருக்குது ஸ்பெக்கு ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது. சாம்சங்கில் 4K 43 இன்ச் டிவி உங்களுக்கு வந்து 22,240. அதே சமயம் ரியல்மியில் 43 இன்ச் QLED உங்களுக்கு வந்து 18,249. அண்டு ஷாமியில் உங்களுக்கு 4K டிவி 43 இன்ச்சு அது வந்து 17,999. ஸோ இது எல்லாமே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஞாபகம் போட்டிருக்காங்க. அந்த கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இந்த மாதிரியான எல்லா இதர ஆஃபர்ஸ்களும் அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் வரலாம். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் எப்பயுமே டிவிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்களே சொல்லுங்கள் ப்ரோஸ், நிஜமாவே ரொம்பவே ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கா அப்படின்னு. இந்த ஹைசென்ஸ் தோஷிபாவை பற்றி காணுமேன்னு பார்த்தேன். தோஷிபா குறுக்கால பூந்துருச்சு. 62,249 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 75 இன்ச்சு QLED தோஷிபாவில். அதே சமயம் TCL இது 75 இன்ச்சு 4K வந்து 1,23,000 போட்டு வச்சுருக்காங்க. QD மினி LED. ஸோ பேனல் தான்,
ஆப்வியஸாக டிவியில் வந்து பேனலு, அதுக்கடுத்து போர்டு. ஸோ பேனல் தான் இருக்கிறதுலே கீ. இதை பற்றி நம்ம வந்து ஒரு டிபேட் பண்ணியிருப்போம். என்னன்னா வந்து லூமியோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டிவி எங்களுதுன்னு. பட் டிவி ஃபாஸ்ட்டாக இருந்தால் எனக்கு வேலை கிடையாது. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் எப்பயுமே டிஸ்பிளேயோட தானே இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். டிஸ்பிளே குவாலிட்டி தான் எனக்கு இருக்கிறதுலே டாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கொஸ்டின் ரைஸ் பண்ணதெல்லாம் நியாயமான விஷயம் தான். ஏன்னா இப்போ எனக்கு ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கு லூமியோவில் பார்த்தா 10 செகண்டில் ஓப்பன் ஆகிடுது. ஆனால் மற்ற டிவியில் அதே ஆப் வந்து 15லேருந்து 20 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. கரெக்ட். ஆனால் பேனல் வந்து சப்போஸ் அந்த மற்ற டிவி கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னு என்ன பண்ணுறது? ஏன்னா நான் வந்து பிக்சர் பார்க்குறது தான் அதுக்கப்புறம் என்னோட வேலை. ஸோ இந்த மாதிரி யோசிக்க தோணுது சில விஷயங்களில். பார்ப்போம். மோட்ரோலா டிவி, அதுவும் 75 இன்ச்சு QLED 58,240, எல்லாருமே வால் டு வால் வாவ் 75 இன்ச் டிவிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏசர் பியூர், நீங்களும் டிவி விற்கிறீங்களா? தோஷிபா ஓகே, ஹைசன்ஸ் வந்துட்டா பார்த்தீங்களா? அந்த தோஷிபா ஹைசன்ஸ் ஒன்றாவே வருவாங்க. தோஷிபாவில் ஒரு ப்ரைஸ் பார்க்குறோன்னா அதோட ஹைசன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்பயும் தோஷிபா அந்த நேம் அதை யூஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து மேபி ஹைசன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்னே அப்படி தான் இருந்தது. தாம்சன்லேயும் இருக்குது 75 இன்ச் டிவி. அப்பா, ரியல்மிலேயும் இருக்குது 75 இன்ச் டிவி. ஸோ எல்லாருக்கிட்டையுமே 75 இன்ச் டிவி இருக்குது. இந்த ஓலெடுக்கும் QLEDக்கும் பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த QLED டிவிஸில் வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் ரூமில் வந்து இப்போ ஹாலில் இருக்குது, அது வந்து ஒரு க்ரீன் பில்டிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட்லேயே இல்லாட்டி நிறைய ஜன்னல்கள் இருக்குது, அதன் மூலமாக உங்கள் ரூமே கொஞ்சம் நார்மலாகவே பிரைட்டாக இருக்கும் அப்படின்னா, அப்போ உங்கள் டிவி பிரைட்டாக இல்லைன்னா என்ன ஆகிடும்? டிவி டல்லாக இருக்கும், அது மேலே ரிஃப்ளெக்ஷன் தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? எப்பயுமே இந்த QLED டிவிஸ் வந்து பிரைட்னஸ் ஆஸ்பெக்டில் பேக்லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறனால அது உங்களை ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு பிரைட்டான டிவி வேணும்னு நினச்சா அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓலெட்டில் ரொம்ப பிரைட்டான பேனல் போனோம்னா காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓலெட்டில் பேசிக்காக என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் டியூனிங்கு, செப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ்லையும் வேறு லெவலில் பண்ண முடியும். அது வந்து ஃபேக்ட் தான். ஆனால் பிரைட்னஸ்னு வரும்போது செல்ஃப் இலுமினேட்டிங்காக இருக்கும். ஒரு பேக்லைட் இல்லாமல் செல்ஃப் இலுமினேட்டிங்னால பிரைட்னஸ் வந்து ஒரு QLED டிவி அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்காது. பட் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வருது. ஸோ இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, லோக்கலைஸ்டு டிம்மிங் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ பிளாக்ஸ் எல்லாம் வந்து டீப்பாக காட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் அந்த பிக்சரைசேஷன் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே தத்ரூபமாக இருக்கிறதுக்கான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் அந்த பேனலில் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் வாங்கும்போது. கம்மி ப்ரைஸுக்கு 75 இன்ச்சு டிவி கிடைக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான். ஆனால் இல்லை, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத கவனமாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஹை ரெஃப்ரிஜரேட் இருக்கிறது தான் நினச்சி வாங்கிடுவீங்க. 75 இன்ச்சு டிவி ஹை ரெஃப்ரிஜரேட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. பார்த்தா அது ஹை ரெஃப்ரிஜரேட் இல்லாமல் 50 ஹெர்ட்ஸோ இல்லை கீழே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அதான் ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். மொத்தம் டிவி வாங்குறதா இருந்தால் ரொம்பவே கவனமாக எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற டேட்டாவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நீங்கள் எந்த பிராண்டில் டிவிஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எந்த டிவி இருக்கலே, அதை எந்த பிராண்ட் இருக்கலே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி தான் தெரியுது. ஆனால் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. ஊருக்கு போயிருந்தீங்க, ஊரில் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ திரும்ப ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் வேறு கதை. பட் ரோடு வழியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க, பார்த்து வாங்க. அதுவும் நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும். பார்ப்போங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில். சச்சா.